உள்ளூர் அவர்களுக்கும் இளசாலி பெருமக்களுக்கும் நற்புலகை குடும்ப அழுக்கி உறக்குறதுக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கள் என்ன பண்ணோம், கண்டிப்பாக இதில் ஜெயிச்சிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியோட ரொம்ப நன்றியோட கடவுளை எப்படி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, மாதாபிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம், மாதாபிதா குரு தெய்வம் இப்படி பாடிட்டு வந்தோம். ஆனா அங்க உட்காந்துருக்கவங்க மக்களே சரியில்லை. அவங்க ஏதாவது ஏறுமாறாதான் பாடிச்சுவாங்க. எப்படி பாடிச்சுவாங்க? மாதாபிதா குகுல் தெய்வம் அதில் ஆராய்ந்து தினம் தினம் இருக்க நாள் போவோம், மாதாபிதா குகுல் தெய்வம் இப்படிதான் நேரமா அவங்க சாமி கும்பிட்டு வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். கெஸ்ஸிங் இஸ் கரெக்ட் இல்லையா? அதனால இந்த ஒரு 50-60 வயசுல இருக்கவங்க ரொம்ப இந்த செல் வந்தோன்னா ஃபீல் பண்ணிருப்பாங்க. என்னன்னா கடிகாரம் போச்சு, டார்ச் போச்சு, டேப் ரெக்கார்டர் போச்சு, வடை போச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணி அந்த 3வது கொல்லிக்கட்டையை நம்ம கையில வச்சிருக்கோம்ல, செல் வந்தோடனே ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க இப்படி ஃபீல் பண்ணும். ஆனா கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிக்கு சிங்குன்னு ஆடுதான். என்னோட தலைக்குள்ள போறதுக்கு என்னோட தலைக்கு வந்து அது கவனச்சிதறல் என்ன பேச போறேன், அதை பேச விடாம பண்ணது என்னோட மக்கள் சுஜாதா. பேசணும்னு ஆர்வமா வந்திருக்கேன். அந்த குழந்தைய போய் நீங்க உட்கார வச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்குமே எதுவுமே சரியா தெரியல. அது துபாயா அது ஈரானா அப்படின்லாம் தெரியல. எனக்கு நல்லா தெரியும் சுஜா அப்படிதான் இல்ல. ஏன்னா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா நான் காஃபி இப்ப நான் அழகா போடுவேன், கல்யாணம் குடிக்காதல நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்ப பொங்கி வழியை விட்டுட்டானா நமக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிம்ல வச்சிருமா, அதுக்கப்புறம் டியூல போடுங்க, சிம் 1லயாமா சிம் 2லயாமான்னு கேக்குறேன். ஹெவியா ஒரு டாபிக் பேச சொன்னா பாவமா இருக்கு எனக்கு பார்த்தா. சுஜாவை அப்படின்னா நான் குழந்தையதான் பாக்குறேன் சார். நீங்க தான் ஒரு பெரிய கொண்டு வந்துட்டு. ஈரான் வந்து அந்த சண்டை போது துபாயில பாம்பு போட்டது உண்மை. சண்டை கிடையாது, சண்டை இல்ல, பாம்பு போட்டது உண்மை. அத அவங்க சொல்றச்சு ஒரு பதக்கத்துல இசாவா சொல்லிருக்காங்க. ஆனா அந்த செய்தி கரெக்டா சொல்றாங்க. என்னோட டைம் போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க இந்த சோசியல் மீடியாவோ என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கொரோனா டயத்தையே நம்ம பாத்துட்டோம். அந்த சோசியல் மீடியால வர நியூஸ் சாதாரணமா கொரோனால செத்தவங்க ரொம்ப கம்மி. அந்த நியூஸ் எல்லாம் தேவையில்லாம இந்த சோசியல் மீடியால பார்த்து பயத்துல செத்தவங்க தான் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? இப்ப சுஜா கூட சொன்னாங்க நம்ம வந்து ஜூம் மீட்டிங்காக தான் நம்ம ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சோண்டு கரெக்ட். ஆனா அதிகமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தேதி இந்த 17க்காக நம்ம 2 மாசமா ஏங்குறோம் இல்லையா? அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சோசியல் மீடியாவா. ஆனா இதுதான் ஜீவனோட இருக்க வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காகதான் 2 மாசம் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட படிப்பு அந்த சோசியல் மீடியா பிஃபோர் கொரோனா ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கு தெரியும். நான் கூட கிஃப்டட் அதுல என்னன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் எக்ஸெட்ரா எல்லாமே கொரோனாக்கு அப்புறம் வந்ததுதான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா வந்து ஹோம்ஒர்க் என்ன வந்திருக்குன்னா மல்டிபிளிகேஷன் டேபிள அந்த குழந்தை சொல்லி அதை அனுப்பலாம். ஆனா டேபிள்ஸ்ல மட்டும் எப்போதுமே அந்த பிள்ளைங்க சொல்லாது, கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எய்தாப்புல அந்த குழந்தைய நிக்க வச்சிருக்காங்க. அந்த அம்மா தலையில மல்டிபிளிகேஷன் டேபிள் புக்கு அவங்க அண்ணன் பிடிச்சிருக்காரு. அந்த குழந்தை அதை பார்த்து சொல்லுது, அதை வந்து ஸ்கூலுக்கு சென்ட் பண்றாங்க. அப்ப அந்த குழந்தை மேக்ஸ் எப்படி போடும் புரியுதா? அதுவே ரத்தமும் சதையுமா விரலாலும் குரலாலும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்ததுன்னா எந்த சப்ஜெக்டுமே அப்படியே ஜீவனோட உள்ள போகும், கடந்து உள்ளே செல்லும், கடவுள் போல அந்த சப்ஜெக்ட் செல்லும் இல்லையா? அதுதான் அதை வந்து இழந்திருக்கும் ஆன்லைன் கிளாஸ். இன்னும் அந்த ஆன்லைன் சமையல் கூட ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சாப்பிடறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அன்னைக்கு பாருங்க அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம், அது அவங்க சாப்பிட்டா அவங்களும் பாவம் தான். இப்ப நம்ம சார் கடைசியில உட்காந்துருக்காங்களா, அந்த சார் மாதிரி இருக்கவங்க சமைக்கிறாரு, அந்த வச்சுட்டாரு யூடியூப, அதை பார்த்து சமைக்கிறாரு. எல்லாம் காலேஜ் படி தண்ணி எழுதிட்டு மூடி போடவும் அப்படின்னு சொன்னா இவர் சின்ன ஒரு மூடி தூக்கி போட இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆன்லைன் விஷயம். அதை விட்டுருவோம். அது செல்ஃபிக்கு வரும். செல்ஃபி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இப்ப தெய்வீக இல்லறம் நடத்துறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க.
எப்படி போறாங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு அழகான பாட்டு போட்டுக்கிறாங்க. அந்த பாட்டு வந்து டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. எனது உயிரை பார்க்கிறேன், நான் கடவுள் இருப்பை உணர்கிறேன், உன் காலடி தடங்கள் தான் என் வாழ்க்கையாகிறதோ, உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன், உன் உடம்பிலே உதிரமாய் உயிரில் கலப்பேனோ அப்படின்னு ஒரு பாண்டை போட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏஐல போற மாதிரி இப்படிதான் சொல்லிட்டு இருக்கும் போல இருக்கு. நம்ம உள்ள போனோம்னா வாடி ஓடி அடி உத நீ என்னடா என்ன சமைக்க சொல்றது இப்படி போயிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், தயவு செஞ்சு இந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க முடிவு பண்ணிடக்கூடாது. அடுத்து இந்த செல்ஃபி கொடுமை இருக்கு பாருங்க. முன்னாடி நாள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் ஒரு 4 அடி பாம்பு அதை அடிச்சு கையில எடுத்துட்டு வர்றாரு. செல்ஃபி எடுத்தோம்னா அது தாங்க முடியாம இன்னொரு பக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறைய பரிதாபங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால இப்ப நம்ம டேக் எ டாஸ்க் அண்ட் டாக் எ சொல்யூஷன். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், அதுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். சோசியல் மீடியா இஸ் எ வர்ஸ்ட் மாஸ்டர் அண்ட் நம்ம கிட்ட பணிவா இருக்கும். அது கையில நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா போயிடும். அப்ப என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சோசியல் மீடியாவை பார்த்து அதை தான் நம்ம முடிவு பண்ணி தப்பா இல்லாம நமக்கு அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, அவங்கள கேட்டுக்கலாம். நம்மளுடைய நாலேஜ் இருக்கும், சூப்பரான நாலேஜ், அதை பயன்படுத்திக்கலாம். சுற்றுப்புறத்துல இருக்க எல்லாரையுமே அந்த நல்ல அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணி இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அழகா வாழ்க்கையை நடத்தலாம். வாய்ப்புக்கு நன்றி.